வணக்கம். என்ன செய்தி பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, தவேகா கூட்டணி விட்டு வெளியேறுகிறார் திருமாவளவன். நீண்ட இழுபறிக்கு பிறகு முடிவுக்கு வருகிறது. அவரே சொன்ன தகவல். எதற்காக கூட்டணி விட்டு வெளியே வராரு அப்படின்றத கொஞ்சம் விரிவாகவே பார்க்கலாம். ஆனால் அதற்கு முன்பாக இந்த கூட்டணியில் இருப்போமா இருக்க மாட்டோமா என்று நேற்று திருவண்ணாமலையில் திருமாவளவன் அவர்கள் பேசின வீடியோவே நீங்க கொஞ்சம் பார்த்துட்டு வரணும். பார்த்துட்டு வாங்க. உடனே அன்புமணி இங்க உள்ள வர போறாரு, திருமாவளவன் வெளியே போக போறாரு. திருமாவளவனை எந்த சக்தியாலும் அரசியலில் இருந்து வெளியேற்ற முடியாது, அரசியலில் இருந்து வீழ்த்த முடியாது. ஆணவத்தோடு சொல்லவில்லை, நம்பிக்கையோடு சொல்லுகிறேன். ஏனென்றால் நீங்கள் என்னோடு இருக்கிற வரையில் அந்த நம்பிக்கை ஒருபோதும் தளர்ந்து போகாது. 11 மணி ஆக போகிறது, இன்னும் அரங்கம் நிறைந்திருக்கிறது. பட்டினியாக இருக்கிறீர்கள், இன்னும் உற்சாகம் குறையவில்லை, அந்த வீரியம் குறையவில்லை, அந்த வேகம் குறையவில்லை, அந்த எழுச்சி குறையவில்லை. இந்த சக்தியை எந்த சக்தியாலும் ஒருபோதும் பலவீனப்படுத்த முடியாது. என்ன அவங்களுக்கு ஒரே ஒரு புத்தி, திருமாவளவன் முன்ன மாதிரி ஸ்டெடியா இல்ல அப்படின்னு சொன்னா கொஞ்சம் ஊசலாட்டத்தில் அதிருப்தியில் இருக்கிற சக்திகள் எல்லாம் கட்சிக்குள்ள ஒரு குழப்பத்தை உருவாக்குவாங்க. அதான் எதிர்பார்க்கும். திருமாவளவன் அவர்கள் என்ன சொல்றாரு பாருங்களேன். இப்போ தமிழக வெற்றி கழகமும் திமுகவும் ஒரே கூட்டணியில் இருக்கணும் அப்படின்னு திருமாவளவன் அவர்கள் சொல்றாரு, பாஜக எதிர்ப்பு நிலையில. ஆனா திமுக பொறுத்த வரைக்கும் திமுகவும் தமிழக வெற்றி கழகமும் ஒரே கூட்டணியில் எப்படி இருக்கிறது? திமுக தான், தமிழக வெற்றி கழகம் அவங்க வேற பாதை. எங்களுடைய அரசியல் எதிரி என்று தெரிந்துட்ட பிறகு நாங்க எப்படி கைகோர்க்க முடியும்? தமிழ்நாட்டுக்கென்று ஒரு அரசியல் கலாச்சாரம் இருக்குது. அந்த கலாச்சாரத்தை தாண்டி நாம தேசிய அரசியலை மனசுல வச்சுக்கிட்டு கூட்டணி போட முடியாது அப்படின்றது திமுகவுடைய எண்ணமாக இருக்கிறது. விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் திமுகவை கடுமையா தாக்குறாரு, பாஜகவை அவர் பேசுவதே கிடையாது. அதுதான் திருமாவளவனுக்கு மிகப்பெரிய தலையில இடி போல இருக்குது. திருமாவளவனை இழக்குவது தொண்டர்கள் கிடையாது, நிர்வாகிகள் கிடையாது, திமுகவோ விஜயோ கிடையாது. திருமாவளவனுக்கு பின்னாடி இருந்து இயக்கக்கூடியவங்க மதவாதிகள். ஸோ அவங்க என்ன சொல்றாங்களோ அதுதான் திருமாவளவன் அவர்களால் செய்ய முடியும், செய்யணும். அதை தாண்டி செய்தார்னா நிதி உதவி கிடைக்காது, ரெண்டாவது ஆதரவும் கிடைக்காது. அதனால பாஜகவுக்கு எதிராகத்தான் திருமாவளவன் அவர்கள் அரசியல் செய்தாக வேண்டும். திருமாவளவன் அவர்கள் ஒரு தேசியவாதியா இருந்தாரு, இந்துத்துவவாதியா இருந்தாரு. ஆனா நிதி பற்றாக்குறை என்று வருகின்ற போது தேர்தல் அரசியலில் உள்ள புகுந்த பிறகு இந்த மத மாற்ற கோஷ்டிகை பாத்தீங்கன்னா திருமாவளவனை அப்படியே அபகரித்து கொண்டார்கள். நம்ம திருமாவளவன் அவர்கள் முதல்ல ஆன்மீக தேடல் என்ற அடிப்படையில் ஜத்குரு வாசுதேவ் அவர்களுடன் தான் பயணப்பட்டார். ஆனா இந்துத்துவவாதிகள் திருமாவளவன் அவர்களை தக்க வைத்துக் கொள்ளல. அவரை மட்டும் தக்க வைத்துக் கொண்டிருந்தால் இன்னைக்கு பட்டியலின மக்கள் இஸ்லாம் நோக்கியோ இல்ல கிறித்துவத்தை நோக்கியோ போகிறத நம்ம தடுத்து இருக்கலாம். இன்னைக்கு எந்த சமுதாயத்தை விடவும் பட்டியலினத்தில் இருக்கக்கூடிய ஆதிக்குடி பறையர் சமூகம் தான் அதிகமாக மதம் மாறுகிறது. அதுக்கு வழிகாட்டினவரே திருமாவளவன் அவர்கள் தானுங்க. நிதி இல்லாத பொழுது அவர் ஒரு ஆய்வை மேற்கொள்ளுகின்றார். அந்த ஆய்வு யாரால் மேற்கொள்ளப்படுகிறது அப்படின்னு பார்க்கும்போது இஸ்லாத்தை சார்ந்த மதவாதிகள் பின்னாடி இருந்து திருமாவளவனுக்கு நிதி உதவி அளித்து இங்க இருக்கக்கூடிய தமிழ் குடிகள்ல சாதி ஒழிக்கப்பட வேண்டும் என்றால் இஸ்லாம் ஒன்றே தீர்வு, நீங்க இஸ்லாத்துக்கு மதம் மாறலாம் அப்படின்னு மனோர்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்துல ஒரு ஆய்வு கட்டுரையை எழுதி சமர்ப்பித்து டாக்டரேட் பட்டமும் வாங்கி போட்டாருங்க. பாரதிதாசன் பல்கலைக்கழகமா மனோர்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகமான்னு எனக்கு தெரியல. ஆனா அந்த 2 பல்கலைக்கழகத்தில் ஏதோ ஒரு பல்கலைக்கழகத்தில் தான் தீசிஸை சப்மிட் பண்ணி அவர் பட்டமே வாங்கிட்டார். அதற்கு பிறகுதான் இங்க இஸ்லாம் மற்றும் கிறித்துவத்தை நோக்கி அதிகமா பட்டியலினத்தவர் போகின்ற வழக்கம் ஏற்பட்டு போச்சு. அதனால இன்னைக்கு திருமாவளவன் அவர்களால் தனித்து செயல்பட முடியாது. அது மட்டும் கிடையாது, பாஜக எதிர்ப்பு என்கின்ற பொழுது தமிழகத்துல நீர்த்து போகிறதோ அப்படின்னு எல்லாருமே கருதுகின்றார்கள். அதுலயும் தமிழக வெற்றி கழகம் வந்த பிறகு பாஜக எதிர்ப்பு நீர்த்து போய் அது திமுக தமிழக வெற்றி கழகம் மோதலாகவே அமைந்து போயிடுச்சு. அதிமுக திமுக இருதுருவ அரசியல் இருந்தாலும் அதிமுக அட்டாக் பண்றதை விட பாஜகவை தான் அதிகமா அட்டாக் பண்ணும் திமுக. திருமாவளவன் அவர்களை பொறுத்த வரைக்கும் பாஜக எதிர்ப்பதை மையப்படுத்துவார், கூட்டணி கட்சிகளையும் அந்த வழியை தான் அழைச்சிக்கிட்டு போவார். ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டில் பாஜக
எந்த ஒரு எதிர்ப்பும் இன்றி பல திட்டங்களை அரங்கேற்றி கொண்டிருக்கிறது. இது திருமாவளவனுடைய பார்வையா இருக்குது. அதனால தான் கூட்டணியில இருந்தாலும் அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்தாலும் பாஜக எதிர்ப்பை மட்டுமே பேசுறாரு. ஆனா இது விஜய் ரசிக்க முடியல. ஜெகன்மோகன் ரெட்டி தான் வந்து பாத்தீங்கன்னா அரசியல் ஐடியாவே கொடுத்தாரு. ஜெகன்மோகன் ரெட்டி குடும்ப திருமணத்துக்கு விஜய் அவர்கள் போகின்ற பொழுது, ஒருவேளை நீங்க வெற்றி பெற்றீர்கள் என்றால் பாஜகவை எதிர்க்க வேண்டாம். இரண்டாவது, வெற்றி பெறவில்லை எதிர்கட்சியா உட்கார்றீங்கன்னா அப்ப கூட பாஜகவை எதிர்க்க தேவையில்லை. உங்களுக்கு அரசியல் செய்வதற்கு 2 பிரதான எதிரி வேண்டாம். தமிழ்நாட்டில் தானே அரசியல் பண்ண போறீங்க, அப்ப தமிழ்நாட்டில் உங்களுக்கு யார் எதிரின்னு பிக்ஸ் பண்ணுங்க. ஏன்னா ஜெகன்மோகன் ரெட்டியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கும் வழக்கு இல்லாம எதிர்கட்சி வரிசையில் உட்கார்ந்தீங்கன்னு அரசியல் செஞ்சிட்டு இருக்காருன்னா அதுக்கு காரணம் பாஜக எதிர்ப்பை அவர் கைவிட்டது தான். ஆட்சியில் இருக்கின்ற பொழுதும் எதிர்கட்சியா இருக்கின்ற பொழுதும் அவர் பாஜக எதிர்ப்பை கைவிட்டது தான். அங்க சந்திரபாபு நாயுடு அவர்களும் பாஜகவுடன் தான் சேர்ந்து இருக்கிறாரு. ஜெகன்மோகன் ரெட்டியும் பாஜக எதிர்க்காம இருக்கிறார். ஆனா சந்திரபாபு நாயுடு மட்டுமே எதிர்ப்பாரு ஜெகன்மோகன் ரெட்டி, ஆனா பாஜக எதிர்க்க மாட்டார். சோ அவர் நல்ல தேர்ந்த அரசியல்வாதியா இருக்கிறார். அதே தான் விஜய் அவர்களுக்கும் சொல்லிக் கொடுக்கப்பட்ட பாடம். இது விஜய்க்கு ஒத்துவராத ஒரு அரசியலா இருக்கிறது. பாஜகவை எதிர்க்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு அவங்களும் பல முறை சூசகமா தெரிவிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்ல, பாஜக கிட்ட நம்ம விஜய் அவர்கள் என்ன கோரிக்கை வச்சாலும் அந்த கோரிக்கை நிறைவேற்றி தரப்படுகிறது. இப்போ முதல்ல ஒரு விஷயத்தை நம்ம சொல்லுவோமே, இப்போ மாநில பாடலா இருக்கக்கூடிய நம்முடைய தமிழ்த்தாழ் வாழ்த்து தான் நாங்கள் முதல்ல பாடுவோம். உடனடியாக மத்திய அரசாங்கத்துக்கு விஜய் அவர்கள் ஒரு கடிதம் எழுதுகின்றார். அந்தந்த மாநிலத்தை பிரதிநிதித்துவம் படுத்துகிற மாதிரி மாநில பாடலை முதல்ல பாட சொல்லுங்க, பிறகு நீங்க தேசிய பாடல் அப்புறம் தேசிய கீதம் இப்படி பாட சொல்லுங்க, தப்பு இல்லை அப்படின்னு சொன்ன பிறகு நேற்று கூட உள்துறை அமைச்சகத்தில் இருந்து அந்த அறிவிப்பு வந்திருக்குது. ஒவ்வொரு மாநிலத்தையும் பிரதிநிதித்துவம் படுத்துற மாதிரி மாநில பாடலை பாடிக்குங்க, 2வது தேசிய பாடலை பாடுங்க, 3வது தேசிய கீதத்தை முழுமையா பாடுங்க அப்படின்னு சட்டம் வந்திருக்கிறது. இப்படி சைலண்டா பாஜக கிட்ட சாதிச்சுக்கிட்டு இருக்கிறார். ஆனா திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் பாஜக எதிர்ப்பு என்பது நீட் எதிர்ப்பு. இந்த வருடம் நீட்ல பயங்கர குளறுபடி, மறு தேர்வே வச்சாங்க. திமுகவும் கண்டுக்கல, தவேகாவும் கண்டுக்கல. எப்போதும் ஆளுங்கட்சி தான் பாஜக வலிமையா எதிர்க்கணும். அப்பதான் ஊடகத்தில் பாத்தீங்கன்னா அது செய்தியாக மாறும். அதை திருமாவளவன் சொல்லி சொல்லி பார்த்தாரு, ஆனா கேட்கிற மாதிரி தெரியவே இல்லை. அதனால கூட்டணிக்குள்ள குழப்பம் ஏற்படுத்திக்கிட்டே இருந்தார். இப்படி கூட்டணிக்குள்ள குழப்பம் ஏற்படுத்துகின்ற திருமாவளவனை வச்சு நிற்க முடியுமா? அதனால அன்புமணியை நைஸா உள்ள கொண்டு வராங்க. அதுலயும் அன்புமணி அவங்க மனைவிய புஷியானந்த் அவர்களை சந்திக்க வராங்கன்னு தெரிந்த பிறகு வாசல் வரைக்கும் போய் கைப்பிடிச்சு அழைச்சிக்கிட்டு வராரு நம்முடைய புஷியானந்த். அந்த அளவுக்கு அன்புமணிக்கு மதிப்பு மரியாதை தரப்படுகிறது. திருமாவளவனை கண்டுக்கிற மாதிரி தெரியவே இல்லை. ஆரம்பத்தில் திருமாவளவன் பாத்தீங்கன்னா ஆக்கப்பூர்வமான ஐடியா கொடுப்பாரு. அந்த ஆளை எம்எல்ஏ கூட ஆக்கலாம், திருச்சி கிழக்கில் நிக்க வச்சு அமைச்சர் ஆக்கலாம் என்று கூட விஜய் நினைச்சார். ஆனா மத்திய அரசாங்கத்தின் மீது பழி போட்டு தொடர்ந்து திமுகவை காப்பாற்றுற வேலையா நம்ம திருமாவளவன் பார்க்கிறார். ஸோ திமுக விசுவாசம் இன்னும் திருமாவளவன் கிட்ட தீர்ந்து போலையா, இல்லை பாஜக எதிர்ப்பு தான் அவருடைய அரசியல் வாழ்வா? சரி இருந்தாலும் குறைச்சல் கொடுக்குறான் தேவைன்னு சொல்லிட்டு பாமக பக்கம் இந்த தமிழக வெற்றி கழகம் நகர்ந்தது. அதை திருமாவளவன் அவர்களே இந்த வீடியோவில் சொல்லுவார் பாருங்க. என்ன கூட்டணியை விட்டு வெளியேற்றி விட்டு உடனே பாத்தீங்கன்னா நம்ம அன்புமணி ராமதாஸ் உள்ள வருகின்றாராம். அவர் மறைமுகமா என்ன சொல்றாரு, நம்முடைய தொல் திருமாவளவன் அவர்கள் வந்துட்டு போட்டோம், நான் வெளியே போனா எனக்கு என்ன அரசியல் இல்லையா, என்ன அரசியல் விட்டே நீக்கிடுவீங்களா, கூட்டணி விட்டு தானே நீக்க முடியும் உங்களால அப்படின்னு அங்க சொல்றார். இல்ல எனக்கு அரசியல் அத்து போயிடுமா, என்ன அரசியல் இருந்து அகற்ற முடியாது. ஒன்னு கூட்டணி விட்டு வெளியேற்றலாம், அரசியலை விட்டு வெளியேற்ற முடியாது. 2வது என்ன அரசியலிருந்து அகற்றவும் முடியாது. ஏன் தெரியுமா? என்னுடைய தொண்டர்கள் பாருங்களேன், சும்மா ஆரவாரத்துடன் நைட்டு 11 மணி ஆனாலும் சாப்பிடாம எனக்காக இருக்கின்றார்கள். இவங்களுடைய ஆதரவின் பெயரால தான் நான் சொல்றேன், ஆணவத்தில் சொல்லல. என்ன நீங்க கூட்டணி விட்டு வெளியேற்றலாம், ஆனா அரசியலை விட்டு வெளியேற்ற முடியாது. என்ன பட்டியல மக்களுக்காக உழைக்கிற மாதிரி அரசியல் அதிலிருந்து அகற்ற முடியாது அப்படின்னு சொல்றாரு. ஆனா நீங்க என்னதான் திருமாவளவனுக்கு எதிராக என்ன மாதிரியான கருத்தியலை புகுத்தினாலும், நீங்க தமிழக வெற்றி கழகத்துக்குள்ள நம்முடைய அன்புமணி ராமதாஸை கொண்டு திணிச்சு எங்களை நீங்க பலவீனப்படுத்தலாம் என்று நினைத்தாலும்
நாங்கள் பலவீனப்பட்டு போக மாட்டோம், ஏன்னா எங்க பின்னாடி இவ்வளோ கூட்டம் இருக்கிறது அப்படின்னு சொல்லும் போது அங்கே கூட்டமானது ஆர்ப்பரிக்கிறது. ஏன் திருமாவளவனை பற்றி எதிர்மறையான விமர்சனம் வைக்கிறாங்க அப்படின்னு திருமாவளவன் சொல்றாருன்னா, அடா இன்னைக்கு திருமாவளவனுடைய கட்சியில குழப்பங்கள் இருக்குதுன்னு சொல்லும் போது, அட தவேக்காக போலாமா அல்லது திமுக போலாமா அப்படின்னு குழப்பிட்டு இருக்கான் சில பேர் கட்சிக்குள்ள. அவனை வேண்டுமானால் பிற கட்சிக்கு அனுப்பலாம், மற்றபடி என்னெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. என்னடா எப்போதும் திருமாவளவன் ஸ்ட்ராங்காகவே நிற்கிறானே அப்படின்றதுக்காக குழப்பத்தை ஏற்படுத்துகின்றார்கள் நம்ம கட்சிக்குள்ள. கூட்டணி விட்டு வெளியே போனா என்ன, நமக்கு என்ன அரசியலா இல்லை அப்படின்னு சொல்றார். ஆனால் திருமாவளவன் அவர்கள் என்ன சொல்லியிருக்கணும், ஏங்க எங்களுக்கு தவேகா கூட்டணியில் இடமில்லை என்று விஜய் சொன்னாரா? இல்லை தவேகா கூட்டணியிலிருந்து நாங்கள் வெளியேறுவதற்கான சூழ்நிலை என்ன வந்துடுச்சு? நாங்கள் தாங்க அந்த கூட்டணியை உருவாக்கியிருக்கோம், நாங்கள் தான் கொள்கை முடிவு எடுத்துட்டோமே, ஆளுநர் மூலமாக மத்திய அரசாங்கமானது இங்கு ஆளக்கூடாது என்ற முடிவெடுத்து விட்டோமே, ஜனாதிபதி ஆட்சி வரக்கூடாது என்று முடிவெடுத்து விட்டோமே, நாங்கள் அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கின்றோம், நாங்கள் எப்படி கூட்டணி விட்டு வெளியே போவோம் அப்படின்னு நல்லவா சொல்லியிருக்கணும். அதை சொல்லாம திருமாவளவன் என்ன சொல்றாரு, என்ன அரசியலை விட்டு வெளியேற்றிட முடியுமா, இல்லை அரசியலை விட்டு என்னை அகற்றிட முடியுமா, கூட்டணி விட்டு வெளியேற்றலாம், அதே மாதிரி எங்க அமைச்சரவையில் இருக்கக்கூடிய அமைச்சரை அந்த பதவியிலிருந்து அகற்றலாம், அரசியலிருந்து எங்களை அகற்ற முடியாது அப்படின்றத சூசகமா தெரிவிக்கின்றார். ஒரு கூட்டணியிலிருந்து வெளிவந்து விட்டால் அடுத்த கூட்டணிக்கு போயிடலாம், ஆனால் ஏன் உன்னை அந்த கூட்டணியிலிருந்து வெளியேற்ற விரும்புறாங்க? நீ என்ன வேலை பார்த்துட்டு இருக்கிற? சம்பந்தமே இல்லாம பாஜகவை பற்றி தேவையில்லாம ஒரு கருத்தியலை உருவாக்கி கொண்டு ஆளும் அரசாங்கத்துக்கு நெருக்கடி கொடுத்துக்கிட்டே இருக்கிற. இப்போ நம்ம திருமாவளவன் என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா, ஜிராம்ஜி திட்டத்தை எதிர்க்கணும் அப்படின்னு விஜய் கிட்ட கோரிக்கை வச்சார். விஜயும் ஓகே ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கடிதம் எழுதினார். அவ்வளவுதான். திமுக ஆட்சி இருக்கின்ற போது ஜிராம்ஜி என்ற திட்டத்தை ஏத்துக்கிட்டாங்க, அந்த பேரை தான் ஏத்துக்கல. அப்ப திமுக ஆட்சி காலத்தில் ஜிராம்ஜி திட்டத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு விஜய் அவர்கள் வேணாம்னு சொல்லணுமா? என்ன மாதிரி நியாயம்? அதே மாதிரி கல்விக்கான நிதி அதை நைஸா வாங்கலான்னு இப்போ தமிழக வெற்றி கழகம் வாழ்ந்து நினைக்குது. அதனால அந்த புதிய கல்விக் கொள்கையில் இருக்கக்கூடிய பல திட்டங்களை இங்க நடைமுறைப்படுத்துறோம் அப்படின்னு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. அதே மாதிரி பிஎம்சி பள்ளியை நாங்க ஏற்றுக்கொள்கின்றோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் எங்களுக்கு இருமொழி கொள்கை மட்டும் கொடுங்க, மற்றதெல்லாம் ஏத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் திருமாவளவனுக்கு சுத்தமா ஏற்புடையது கிடையாது. அதாவது கல்வி விஷயத்துல மக்களுக்கு எந்த விதமான புறக்கணிப்பு இருக்கக்கூடாது, எந்த விதமான வாய்ப்புகளும் மறுக்கக்கூடாது. அதனால மத்திய அரசாங்கம் தரக்கூடிய நல்ல விஷயங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் என்று சொன்னது திருமாவளவனுக்கு குத்துது, கொடையுது. அதுக்குள்ள சனாதனத்தை திணிச்சிருவாங்களோ, இந்து சமய கருத்துக்கள் மத்திய அரசாங்கம் கொண்டு வருகின்ற பாடத்திட்டத்தில் இருந்துருமோ அப்படின்னு அலறார். ஏன்னா நம்ம திருமாவளவனை இயக்குவது இங்க இருக்கக்கூடிய தொண்டர்களோ நிர்வாகியோ கிடையாது, மத வெறியர்கள். ஸோ அவங்களுடைய கைப்பாவையா இருக்கக்கூடிய திருமாவளவன் வந்து பாத்தீங்கன்னா தவேகாவுக்கு அனுதினமும் குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. இது ஏற்புடையது கிடையாது. திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, நீங்க பாமகவை உள்ள சேர்த்தீங்கன்னா தைலாபுரத்திலிருந்து தினந்தோறும் எனக்கு தைலம் வந்துகிட்டே இருக்குது, தலை வலிக்குதுன்னு சொல்லிட்டு கலைஞரே கஷ்டப்பட்டாரு. இப்ப அன்புமணி ராமதாஸை வந்து உள்ள சேர்த்துக்கிட்டு அவங்க மனைவிக்கு அமைச்சர் பதவி கொடுத்தீங்கன்னா அதை விட அனுதினம் நெருக்கடி வரும், தாளவே முடியாது அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் சொல்வதன் மூலமா என்ன சொல்றாரு, நான் கூட்டணி விட்டு வெளியே போறேன் போங்கய்யா, என்னை வெளியேற்றிட்டீங்கல்ல, எனக்கு என்ன அரசியலா இல்லை அப்படின்னு தெளிவா சொல்றாரு. நீண்ட இழுபறிக்கு பிறகு கூட்டணி விட்டு வெளியேற்றினால் மகிழ்ச்சி தான் என்பதை சூசகமா தெரிவித்திருக்கின்றார். தவேகா என்ன முடிவெடுக்க போகுது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாங்க. மத்திய அரசாங்கத்துடைய எல்லா திட்டங்களும் இங்கே கொஞ்சம் கொஞ்சமாக நடைமுறைப்படுத்துவதாக திருமாவளவர்கள் வரிசையாக பட்டியலிட்டு தவேகா கூட்டணி விட்டு வெளியேறுகின்ற முடிவில் தான் இருக்கின்றார். என்ன ஒண்ணு, நாமளா வெளியேறக்கூடாது, அவனுங்களா வெளியேற்றட்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க. தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம பாமக உள்ள கொண்டு வந்தோம்னா அவங்க தானா போயிடுவாங்க அப்படின்றதுக்காக பாமக கிட்ட நெருக்கம் காட்டுறாங்க. ஸோ நம்முடைய நண்பர் பேசியிருந்தாரு, அமைச்சரவையினுடைய விரிவாக்கமானது ஆகஸ்ட் 10 நடக்கும்னு சொன்னாரு. ஸோ அந்த தருணத்தில் கண்டிப்பாக திருமாவளவன் அவர்கள் வெளியே போய் பாமக உள்ளே வரதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. ஸோ இப்போதைக்கு திருமாவளவனுக்கு பணத்துக்கு பஞ்சமே இல்லை. ஆகஸ்ட் 17 பெரிய மாநாடு போட போறாராம். ஸோ ஒரு ஏழை எளியோருடைய கட்சியாக வச்சு நடத்திக்கிட்டு மாதந்தோறும் ஒரு மாநாடு போடுவார். எங்கிருந்து பணம் வருது? ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி இருந்து இயக்கக்கூடிய மதவாதிகளுடைய காசு தான் என்பதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஸோ அவங்களுடைய ஆதரவை தான் திருமாவளவன் நாடிக்கொண்டு இருக்கின்றார். அதனால இணக்கமாக அரசியலில் இருக்க மாட்டார், கூட்டணியை சரியாக வழிநடத்த முடியாது என்பது இந்த தவேகாவுடைய எண்ணமாக இருக்குது. அது மட்டும் இல்லை,
திமுகவுடைய செய்தி தொடர்பாளர் பரந்தாமன் அவர்கள் சொல்றாரு, தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவளித்த அத்தனை கட்சிகளும் நமக்கு ஆதரவளிப்பதற்கு தயாராக இருக்கின்றார்கள், திரும்பி வருவார்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். அவங்க கிட்ட பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்குதுன்னு சொல்றாங்க. ஒரு பக்கம் நம்ம திருமாவளவர்கள் வெளியேறினார் என்றால் அதிமுக கலந்து ஒரு கோஷ்டி போய் ஆதரவளிக்கும் என்று நினைக்கின்றேன். அதற்கான பூர்வாங்க வேலையும் நடந்து கொண்டு இருக்கிறது. ஸோ திமுக கூட்டணி வெளியேறுவதற்கு நிச்சயம் 100% வாய்ப்பு இருக்கிறது. திருமாவளவன் வெளியேறுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. பொறுத்து வந்து பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. நன்றிங்க.